இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போறோம். பங்களா பன்னீர். பங்களா பன்னீர் எதனாலன்னா, ஆந்திரால வந்து உருளைக்கிழங்கு வந்து பங்களா பங்களா தும்பக் கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பேர் வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்றதால. ଆଜି ଆମ ବଙ୍ଗଳା ପନିର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବଢ଼ିଆ ରହିବ। ଆଳୁ ରଖିକି ଆଳୁ ସାଙ୍ଗରେ ପନିର ରଖିକି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟି ରହିବ, କ୍ରିସ୍ପି ରହିବ। ମୁଁ ଏଇଟା ନର୍ମାଲ ଆଳୁ ୟୁଜ୍ କରୁଛି। ଆପଣ ପିଙ୍କ କଲର୍ ଆଳୁ ମିଳିବ ତ ସେଇଟା ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଚୋପା କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ପତଳା ପତଳା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପନିର ୟୁଜ୍ କରିକି ଏ ୟୁଜ୍ କରିକି ମୁଁ ଆଳୁ ନା ପତଳା ପତଳା କଟ୍ କରୁଛି। ବେଶୀ ବଡ଼ ଆଳୁ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ ତ ଠିକ୍ ରହିବ। ଆଜି ମୁଁ ବେଶୀ ବଡ଼ ଆଳୁ ୟୁଜ୍ କରିଥିଲା, ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ପନିର ସାଇଜ୍ର ଆଳୁ ଟିକେ ବଡ଼ ହେଇକି ଅଛି, ଫିର୍ ବି ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଅଛି। இது வங்களா பன்னீர் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து ஆந்திரால வந்துட்டு அந்த பேர் சொல்லுவாங்க. வங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வச்சு பன்னீர் வச்சு பசங்களுக்கு செம்ம கிறிஸ்பியா பண்ணி குடுத்துடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் இல்ல நம்ம ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறோமா, ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு பண்ணோம்னா, கண்டிப்பா இந்த பன்னீரும், இந்த உருளைக்கிழங்கு வைக்கிற சிப்ஸ் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் பசங்களுக்கு. இது உருளைக்கிழங்கு வெங்காயம் கட் பண்ற பீரியட்ல தான் நான் உருளைக்கிழங்கு ரொம்ப மெல்லிசாவும் இல்ல, ரொம்ப திக்காவும் இல்லாம நார்மல் கொஞ்சம் தின்னான சைஸா இருக்கணும். அத ஃபோல்ட் பண்ணும்போது வந்து உடையாம இருக்கிற மாரி இருக்கணும். அதுக்காக ஒரே உருளைக்கிழங்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இவ்ளோ அழகா கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே நீங்க தண்ணீல போட்டுட்டு கரெக்ட்டா அந்த திக்னஸ் ரொம்ப இல்லாம, தின்னாவும் இல்லாம கரெக்ட்டா செக் பண்ணீங்களானாவே கரெக்ட்டா இருக்கும். ஒரு தடவ வந்து சுடு தண்ணீல போட்டு லைட்டா வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து இந்த பீஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். பன்னீர ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடுங்க தண்ணீல. அந்த பாக்கெட்ல வந்து ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வந்ததுன்னா, அது கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் யூஸ் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப கனமாவும் இல்லாம, ரொம்ப மெலிசா இல்லாம, மீடியமா உருளைக்கிழங்கு வைக்கிற சைஸ் வந்து பார்த்துட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்। आलू है ना पतला पतला कट करिकी टिके बॉइल करिबा ପାଇଁ ଦରକାର। ବଏଲ ବେଶୀ ନାହିଁ, ନର୍ମାଲ ଏମିତି ବଏଲ କରିକି ଆମ ଫୋଲ୍ଡ କରିବା ଟାଇମ୍ରେ ଆଳୁ ଭିତରେ ପନିର କରେକ୍ଟ ସାଇଜ୍ ଆସିବା ଟାଇମ୍ରେ ଆମ ପନିର କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଥିପାଇଁ ଷ୍ଟିକ୍ ସାଇଜ୍ ରହିବ ତ ଠିକ୍ ରହିବ। ମିଲ୍କ ମିସ୍ ପନିର ୟୁଜ୍ କରୁଛି। ପନିର କଟ୍ କରିକି ଟିକେ ପ୍ୟାକେଟ୍ରେ କାଟିଲା ପରେ ଟିକେ ୱାଶ୍ କରିକି ୟୁଜ୍ କରିବ ତ ଭଲ। ପନିରରେ କ'ଣ ପ୍ରିଜର୍ଭେଟିଭ୍ ୟୁଜ୍ କରିବ ସେଇଟା ଷ୍ଟ୍ରେଟ୍ ସେମିତି ଫ୍ରେଶ୍ କଟ୍ କରିବ ନାହିଁ ତ ଭଲ। ସେଇଥିପାଇଁ ଆମ ଆଳୁ ଭିତରେ ସେଣ୍ଟର ରଖିବା ସାଇଜ୍ରେ ମୁଁ କରେକ୍ଟରେ କଟ୍ କରୁଛି। ଏଠି ପିଲାମାନଙ୍କୁ ଏବେ ସମର ଲିଭ୍ ଷ୍ଟାର୍ଟ ହେଇଗଲା, ତାଙ୍କୁ କ'ଣ ହେଲ୍ଦି ପ୍ୟାକେଟ୍ରେ କ'ଣ ଚିପ୍ସ କିଣିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଏମିତି କ'ଣ ହେଲ୍ଦି ଜିନିଷ ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟରେ କରିକି ଦେବ ତ ଭଲ ରହିବ। ମୋର ଝିଅ ପନିର ଖାଇବ ନାହିଁ, ଆଳୁ ଖାଇବ। ମୁଁ ଆଳୁ ଭିତରେ ପନିର ଏମିତି ରଖିକି ବଢ଼ିଆ କଭର କରିକି କୋଟିଂରେ ଦେବ ଟାଇମ୍ରେ ସେ ଖାଇବା ପାଇଁ ଷ୍ଟାର୍ଟ ହେଇଗଲା। ଏବେ ପନିର ଭିତରେ ଅଛି ସେ ଜାଣି ପଡ଼ିବନି, ବଢ଼ିଆ ଖାଉଛି। ପନିର ଏତିକି ମୁଁ କଟ୍ କରିଛି ସେ ଭିତରେ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ। ଆଳୁ ଭଲ ଟିକେ ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ନାହିଁ। ଫିଲ୍ଟର କରିକି ଟିକେ ପାଣି ସବୁ ଶୁଖିବା ଟାଇମ୍ରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ଡ୍ରାଇ ହବ ନାହିଁ, ନର୍ମାଲ ପାଣି ସବୁ ଭଲ ୱେଟ୍ ଟିସ୍ୟୁରେ ଆମ ସେଇଟା କ୍ଲିନ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଗୋଟେ ଭଲ ଡ୍ରାଇ କପଡ଼ାରେ ବି ସେଇଟା ଟିକେ ପାଣି ସବୁ ପୋଛିବା ପାଇଁ ଦରକାର। உருளைக்கிழங்கு லைட்டாக பாயில் பண்ணாவே போதும்। நல்லா அது தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணியில் ஒரு வாட்டி தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு தொடச்சிட்டாவே போதும்। ரொம்ப நேரம் போட்டுட்டெல்லாம் காய வைக்க வேணாம்। அது கூடவே ஒரு பவுடர் வந்து நம்ம பண்ண போகிறோம்। அதுக்கு வந்துட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து எவ்வளோ பன்னீர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 ஸ்பூன்னா, அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு அதில் போட்டுக்கலாம்। உப்பு போட்டுட்டு அது கூடவே நீங்கள் பெரிய பெரிய மசாலா இல்லைன்னா பிளாக் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்களேனாவே நல்லாயிருக்கும்। 3ଟା ସ୍ପୁନ୍ ନା କର୍ଣ୍ଣଫ୍ଲାୱାର, 2ଟା ସ୍ପୁନ୍ ରାଇସ୍ ଫ୍ଲାୱାର, ଟିକେ ଲୁଣ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଟାଙ୍ଗରେ ଟିକେ ଗୋଲମରିଚ ନାହିଁ ତ ପେରି ପେରି ମସଲା ରହିବା ଟାଇମ୍ରେ ମିକ୍ସ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। ଏଇଟା ମିକ୍ସ କରିକି ରଖିକି ତାପରେ ଆମେ ଆଉ ଗୋଟେ ମସଲା ରେଡ଼ି କରିବା ପାଇଁ ଦରକାର ପନିର ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ। ସେଇଟା ପାଇଁ ରସୁଣ ଟିକେ ବେଶୀ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ଜିଞ୍ଜର ଟିକେ, କଞ୍ଚା ଲଙ୍କା ଭଲ ଚିଚିବା ପାଇଁ ଦରକାର, ନାହିଁ ତ ଆପଣ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ବି ୟୁଜ୍ କରିପାରିବ। ମୁଁ ଏ ଡ୍ରାଇ ଫ୍ଲୋର୍ ରେଡ଼ି ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆମ ଆଳୁ ପନିର ନା ଟୁଥ୍ ପିକ୍ ରଖିକି ସେଇଟା ଫୋଲ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ବଢ଼ିଆ ଫୋଲ୍ଡ କରିକି ଭିତରେ ଗୋଟେ ଗୋଟେ ଟୁଥ୍ ପିକ୍ରେ 2ଟା ବି ମିକ୍ସ
କରିପାରିବ ଗୋଟେ ବି କରିପାରିବ ବଢିଆ ରହିବ ମୁଁ ଦିଟା ଟୁଥପିକ୍ ଟିକେ ବଡ଼ ଅଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଦିଟା କରୁଛି ବଢିଆ ସାଇଜରେ ଏମିତି ଫୁଲ୍ ଭିତରେ ଷ୍ଟିକ୍ କରିକି ରଖିବ ତ ଆଉ மசாலாரை மிக்ஸ் କରିବା டைம்ல ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ உருளைக்கிழங்கு வந்து நம்ம அழகா இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள பன்னீர் சைஸா வச்சுட்டு டூத் பிக் வச்சு குத்திட்டோம்னாவே அது அப்படியே நின்றுடும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னே அதை எடுத்துலாம் டூத் பிக் எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே நீங்கள் பெரிய டூத் பிக் இருந்தால் ஃப்ளவர் மாதிரி லைனாக கூட இது பண்ணலாம் நான் ஒரு டூத் பிக்கில் ரெண்டு பன்னீரும் உருளைக்கிழங்கு இப்படி மடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ଆଉ ଗୋଟେ ଟୁଥ୍ ପିକ୍ରେ ଦିଟା ପନିର ଏମିତି ମୁଁ ଫୋଲ୍ଡ କରିକି ରଖୁଛି ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ ବଡ଼ ପନିର ଆଳୁ ବେଶୀ ପତଳା ରହିବା ଟାଇମ୍ରେ ଆଳୁ ଭାଙ୍ଗିବା ଟାଇପ୍ର ରହିବା ଟାଇମ୍ରେ ୟୁଜ୍ କରିବନି ସେଇଥିପାଇଁ ଟିକେ ବଏଲ୍ କରିଲା ପରେ ଆଳୁର ନା ଟିକେ ସଫ୍ଟନେସ୍ ଆସିବ ଆମ ଫୋଲ୍ଡ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ଟୁଥ୍ ପିକ୍ରେ ଏମିତି ଫୁଲ୍ କଭର୍ କରିକି ସାଙ୍ଗେ ରଖିଦେବ ଗୋଟେ ପ୍ୟାକେଟ୍ ପନିର ଗୋଟେ ବଡ଼ ଆଳୁ ପିଲାମାନଙ୍କୁ କମ୍ ସେ କମ୍ 3 ପିସ୍ ଆସିବ ବଢ଼ିଆ ଖାଇବା ପାଇଁ ଭଲ ରହିବ କ୍ରିସ୍ପି ବାର୍ଥଡେ ଟାଇମ୍ରେ ବି ଏମିତି କରିକି ଆମ ଫ୍ରିଜ୍ରେ ଷ୍ଟୋର୍ କରିକି ରଖିବ ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ବିନା ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବ ତ ଏୟାର ଫ୍ରାଏରେ ଫ୍ରାଏ କରିପାରିବ ନାଇଁ ତ ତେଲରେ ବି ଫ୍ରାଏ କରିବ ଠିକ୍ ରହିବ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம குத்தி வச்சுட்டோம்னா கூட பர்த்டே டைமில் பசங்கள்லாம் வரும்போது ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பீஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டிக் கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும் அழகாக சூப்பராக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நார்மலாக அவங்க வரும்போது நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்களேன்னா மைக்ரோன் இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் கூட ஃப்ரை பண்ணிடலாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன பசங்களுக்கு அப்படின்னும் போது டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தாவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து லைட்டாக நம்ம பாயில் பண்ணதால் அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு தேவையானது ஃபுல்லாக நம்ம குத்தி வச்சாச்சு பன்னீரும் கரெக்டாக இருந்தது சூப்பராக இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரில் ஒரு வாட்டி கோட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பவுடரில் கோட் பண்ண பவுடர்லேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் காரம் போட்டுக்கணும் ପାଉଡରରେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ରାଇସ୍ ଫ୍ଲେଭର ଆମ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛୁ ନା ଲୁଣ ପକେଇକି ସେ ପାଉଡର ଟିକେ ଡିପ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର କ୍ରିସ୍ପିନେସ୍ ପାଇଁ ଗୋଟେ ଟାଇମ୍ ଡିପ୍ କରିକି ରଖିଲା ପରେ ସେମ୍ ପାଉଡର ଆମ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଚିଚିକି ରଖୁଛୁ ନା ସେ କଞ୍ଚା ଲଙ୍କା ସେଇଟା ଏ ପାଉଡର ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ପେରି ମସଲା ହଳଦୀ ଟିକେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ ରାଗ ବେଶୀ ଦରକାର ନା ସେଇ ଟାଇମ୍ରେ ଆପଣ ମିର୍ଚି ପାଉଡର ବି କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ବି ୟୁଜ୍ କରିପାରିବ ସେମ୍ ପାଉଡର ମସଲା ସବୁ ପକେଇକି ବେଶୀ ଥିନ୍ ଟାଇପ୍ର ନାହିଁ ଥିକ୍ ଟାଇପ୍ର ନାହିଁ ମିଡ଼ିୟମ୍ରେ ପାଣି ଟିକେ ପକେଇକି ଭଲ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର அந்த பவுடரில் கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேமில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு இடித்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரி மசாலா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு ரொம்ப தின்னும் இல்லாமல் திக்கம் இல்லாமல் இந்த பவுடர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கும் 2 ஸ்பூன் வந்து ரைஸ் பவுடர் இருக்கும் கிறிஸ்பினஸ்க்காக நான் வந்துட்டு ஒரிகனோ ஸ்பைசஸ் கொஞ்சம் பீஸா சீசனிங் இருக்குல்ல அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்கம் இல்லாமல் அந்த கோட்டிங் வந்து கரெக்டாக வர்ற அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பவுடரில் டிப் பண்ண உடனே கரெக்டாக அப்போவே சேர்த்துடலாம் இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக ஜீரக பவுடரும் போடுறேன் பசங்க சாப்பிடும் போது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டி வரும் அதுக்காக எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனியன் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இது சைனீஸ் அந்த டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் ஆனியன் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பீஸா சீசனிங் போட்டிருக்கேன் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ଟିକେ ஆனியன் ପାଉଡର ପକେଇଦେଉଛି ମୁଁ ଆଉ ସେ ଲଙ୍କା ରସୁଣ ବେଶୀ ଜିଞ୍ଜର ଟିକେ ସେଇଟା ଭଲ ଚିଚିକି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରୁଛି ଆଉ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ନା ଆମ ପିଜ୍ଜା ସିଜନିଂ ଅଛି ନା ସେଇଟା ବି ଟିକେ ପକେଇକି ବେଶୀ ଥିକ୍ ନାହିଁ ବେଶୀ ଥିନ୍ ନାହିଁ ଟିକେ ମିଡ଼ିୟମ୍ର ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବ ଟିକେ ଲୁଣ ଏ ଭିତରେ 3ଟା ସ୍ପୁନ୍ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପକେଇ ଦେଉଛି ମୁଁ 2ଟା ସ୍ପୁନ୍ ରାଇସ୍ ଫ୍ଲେଭର ଆପଣଙ୍କୁ କେମିତି ଥିକନେସ୍ ଦରକାର ନା ସେମିତି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ବଢ଼ିଆ ମିକ୍ସ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ରାଗ ବି ଟିକେ
ଟିକେ ଧନିଆ ପତ୍ର ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିயா ஸ்மெல் டேஸ்ட் ଆସିବ ସେଇଟା ପାଇଁ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு பன்னீருக்கு நடுப்புற வந்து இந்த நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இது சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப திக்கம் இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கிற ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த டிப் பண்ணும்போது கரெக்டாக நம்ம உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எல்லாமே ஒவ்வொன்றா அந்த மாதிரி பெரிய கிளாஸில் ஊற்றிட்டு டிப் பண்ணி இந்த மாதிரி 2 சைடு டிப் பண்ணிங்களாவே போதும். ஃபுல்லாக கோட்டிங் ஆகிடும். ஃபுல்லாக உள்ளே நிற்கவும் நிற்காது. ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம கோட் பண்ணோம்னாவே நிறையா இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக எடுத்துடலாம். அவங்கொட்டு கிளாஸில் ரக்கிக்கு இருக்கிற ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிட்டிங்களாவே அப்படியே உள்ளே விட்டுட்டு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவும் காஞ்சிட்டும் ரொம்பவும் எண்ணெய் ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது. மீடியம்லாம் இருக்கணும். மீடியமில் வச்சு நீங்கள் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிங்களாவே அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக வரும். ମୁଁ ୟୁଜ୍ କରିବା ତେଲ ନା ରାଇସ୍ ବ୍ରାଣ୍ଡ ଅଏଲ୍ ୟୁଜ୍ କରୁଛି. ବେଶୀ ହାଇରେ ବି ରଖିବ ନାହିଁ, ବେଶୀ ଲୋରେ ବି ରଖିବ ନାହିଁ, ମିଡ଼ିୟମରେ ରଖିକି ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଭଲ କ୍ରିସ୍ପି ଆସିବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ବେଶୀ ହାଇରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଉପରେ କଲର୍ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ, ଭିତରେ ପନିର ଆଉ ଆଳୁ ସବୁ ସିଝିବ ନାହିଁ, ସେଇଥିପାଇଁ ମିଡ଼ିୟମରେ ଏଇଟା ସେମ୍ ମସଲା ମିକ୍ସ କରିକି ଆମେ ହେୟାର ଫ୍ରାଏରେ ବି ରଖିକି ବିନା ତେଲରେ ବଢ଼ିଆ କରିପାରିବ। ଏଇଟା ଛୋଟ ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ ମୁଁ ତେଲରେ ଭଲ ஃப்ரை କରୁଛି. இது நீங்கள் எண்ணெய் அந்த பெரியவங்க சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களேன்னா எண்ணெய் இல்லாமல் பண்ணோன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு அழகாக சூப்பராக எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு பண்ணிடலாம். நான் இது சின்ன பசங்க தான் சாப்பிட போகிறாங்க, அதனால எண்ணெய் நல்லா டீப்பில் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நிறைய வச்சுருக்கேன். அதுவும் பாம் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணல. ரீஃபண்ட் ஆயிலும் ரைஸ் பிரான் ஆயில் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம பெரியவங்க சாப்பிட்றோன்னா மைக்ரோவனில் வச்சுட்டு கூட சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே 2 பக்கமும் மீடியம்லேயே வச்சு வேக வச்சிடலாம். ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டன் கலர் வந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டோம்னாவே சூப்பராக நல்லா வெந்துடும். அந்த உருளைக்கிழங்கு கிறிஸ்பினஸும் உள்ளே இருக்கிற பன்னீரோட சாஃப்ட்னஸ்ஸு அந்த மசாலா வந்து செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக. ஈவினிங்கில் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறோம், புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணோன்னா நம்மளே வீட்டில் இது ரெடி பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு பாக்கெட்லேயே செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வந்துச்சு பாருங்கள். மேலே இருக்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும், பன்னீரும் அது கூட வெந்துடும். அந்த கிறிஸ்பினஸோட சாஸ் இல்லாமல் நான் வந்தது இன்னைக்கு இது வந்து தயிர் சாப்பாடு செஞ்சுட்டு பசங்களுக்கு இது சைட் டிஷ்ஷாக கொடுத்தேன். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாக சூப்பராக ସାପ୍ଟାଙ୍ଗ। ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଭଲ ଫ୍ରାଇ ହେଇଗଲା ଦେଖନ୍ତୁ। ଆଉ ମୁଁ ଆଜି ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଏମିତି କରିକି ଦେଇଛନ୍ତି ପିଲାମାନଙ୍କୁ। ଆଳୁ ମୋର ଝିଅ ପନିର ଖାଇବ ନାହିଁ, ସେ କେମିତି ହେଲେ ବି ପନିର ଖାଇବା ପାଇଁ ଦରକାର କହିକି ଏମିତି ମୁଁ ଡିଫରେଣ୍ଟରେ କରିକି ଦେବ ଟାଇମ୍ରେ ସେ କନଫର୍ମ ଭିତରେ ପନିର ଅଛି ଜାଣିନି, ଆଳୁର ଗୋଟେ ଚିପ୍ସ କୋଟିଂ ଅଛି କହିକି ଚୁପଚାପ ଖାଇଦେଲା। ସେଇଟା ପାଇଁ ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟରେ ଟ୍ରାଏ କରୁଛି ସେ ଖାଇବା ପାଇଁ। நல்லா ஃபுல்லாக கோல்டன் கலராக வந்துச்சு பாருங்க। பன்னீரோட அந்த கிறிஸ்பினஸ் சாப்பிட்டு உருளைக்கிழங்கு அந்த சர்வ் பண்ணும்போது பசங்களுக்கு அந்த டூத் பிக் எடுத்துட்டு பிளேட்டில் வச்சுட்டிங்களாவே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும்। ବଢ଼ିଆ ରେଡ଼ି ହେଇଗଲା ଦେଖନ୍ତୁ। ଆମେ ସର୍ଭ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଟୁଥ୍ ପିକ୍ କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର, ସେ ବାହାରିକି ଆସିବନି। ଏମିତି ବଢ଼ିଆ କୋଟିଂରେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ରେଡ଼ି ହେଇଗଲା ବାଂଲା ପନିର। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଗୋଟେ ପନିର ରେସିପି। ସେ ସାଙ୍ଗରେ ଲାଷ୍ଟରେ ନା ଟିକେ ପେରି ପେରି ମସଲା, ବ୍ଲାକ୍ ସଲ୍ଟ ଟିକେ, ଆଉ ଉପରେ ରାଗ ଦରକାର ଟାଇମ୍ରେ ତୁମେ ଆଉ ଟିକେ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ବି ପକେଇକି ସର୍ଭ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ। சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு உருளைக்கிழங்கும் பன்னீரும் பங்களா பன்னீர். உள்ள நம்ம பன்னீர் வச்சிருக்கிறது என் பொண்ணுக்கு தெரியாமே நம்ம சர்வ் பண்ணும்போது வந்து அந்த ஸ்டிக்கு கரெக்டாக கோல்டன் கலர் கிறிஸ்பியாக இருக்கும்। மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க। புதுசாக ஒரு ஐட்டம் பன்னீரை வச்சு, இதுக்குள்ளே நீங்கள் பன்னீர் இல்லாமல் வேறு எந்த வெஜிடபிள் வேணுமானாலும் உள்ளே வச்சு பசங்களுக்கு டிப் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம்। ட்ரை பண்ணி பாருங்கள்। சூப்பர்வான பங்களா பன்னீர் என்னோட ஸ்டைலில்। உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்கள்। ବଢ଼ିଆ ଗୋଟେ ବଙ୍ଗଲା ପନିର ରେଡ଼ି ହୋଇଗଲା। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ବଢ଼ିଆ କ୍ରିସ୍ପି ପନିରରେ ଆଳୁ କ୍ରିସ୍ପି ଟିକ୍କା ଟାଇପ୍ର ବଙ୍ଗଲା ପନିର। ଏ ଭିଡ଼ିଓ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଆମ ଭିଡ଼ିଓକୁ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍। ଭିତରେ ପନିର କେତେ ସଫ୍ଟ ଅଛି ଦେଖନ୍ତୁ।
எந்த குழந்தை பன்னீர் சாப்பிடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்த பன்னீர் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.